இது ஒரு தமிழ் பதிவு. ஆங்கிலத்தில் ஒலித்தால் உங்கள் கைத்தொலைபேசி, கணினி, வீடியோ செட்டிங்ஸை மாற்றணும். இது ஷார்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மேலே வந்து ஷார்ட்ஸுக்கு மேலே வந்து 3 புள்ளிகள் தெரியும். அந்த 3 புள்ளிகளை தொடுங்க. 3 புள்ளிகளை தொட்ட உடனே இன்னொரு மெனு வரும். அதில் சேஞ்சுன்னு இருக்கும். அந்த சேஞ்சில் வந்து ஆடியோ ட்ராக் இருக்கும். அதை தமிழ்னு மாற்றிக்கோங்க. இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு இருக்கும். நீங்கள் தமிழ்னு மாற்றிக்கோங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி இந்த ஆல்ஃபபெட்டில் தமிழ் எழுத்துக்கள் மாதிரி ஆங்கில எழுத்துக்களில் இன்றைக்கி என்ன எழுத்து பார்க்க போகிறோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வெளிச்சம் வரணும்னா என்ன போடுவோம்? விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? ஸோ விளக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? லேம்ப். லேம்பும் சொல்லலாம், லைட்டும் சொல்லலாம். ஸோ லேம்ப், LAMP, லேம்ப். லைட், ஒளி கொடுக்கறது, LIGHT, லைட். ஸோ லைட் எதுலேருந்து வருது? நம்மளுக்கு விளக்குலேருந்தும் வரும், பல்புலேருந்து வரும். மின்சார பல்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு L ஃபார் லைட். லைட். ஓகே, L ஃபார் லைட். லைட், L, லைட். ஸோ லைட் சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஹார்ட் மாதிரி இருக்குது லைட். இப்போ இந்த பல்பு, லைட்டு பல்பு எந்த எழுத்தில் துவங்குது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் லைட்டு பல்பு எந்த எழுத்தில் துவங்குதுன்னு சொல்லிட்டு. வெரி குட். பல்பு, பா பா. பீயில் துவங்குது பேட். பேட்டுன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த பீயில் துவங்குது பல்பு. ஸோ நீங்கள் அடுத்தபடியாக இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால், நமக்கு தமிழில் வந்து பெரிய எழுத்துக்கள் சின்ன எழுத்துக்கள்லாம் கிடையாது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்னு இருக்குது. பெரிய எழுத்துக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்னு சொல்லுவாங்க. சின்ன எழுத்துக்கு வந்து ஸ்மால் லெட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்மால். அதே சமயத்தில் இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. கேபிட்டலுக்கு வந்து அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்பர் கேஸ். ஏன்னா அப்பர்னால் உயர்ந்தது, பெருசு, பெரிய எழுத்து. ஸோ சின்ன எழுத்துக்கு லோவர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, லோவர் கேஸ். அப்போ அந்த எல்லில் தான் துவங்குது லோவர் கேஸ் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? லேம்பு பார்த்தோம், லைட்டு பார்த்தோம், லோவர் கேஸ். லோவர் கேஸ்க்கு எல்லில் துவங்கும். இப்போது அதனால இப்போ நீங்கள் எல்லாம் பெரிய எழுத்து அப்பர் கேஸை படிச்சுக்கிட்டு வரீங்க. லோவர் கேஸையும் நீங்கள் படிக்கணும். மிக விரைவில் நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு இது வந்து பெரிய எழுத்து ஏ. இதையே வந்து சின்ன எழுத்தாக இருக்கணும்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இது சின்ன ஏ, இது சின்ன ஏ, இது பெரிய ஏ. ஸோ இது பி பார்த்தோம், இது பெரிய பி. சின்ன பி எப்படி இருக்கும் பாருங்கள், இது சின்ன பி. சரியா? ஆல்ஃபபெட்லேயே இருக்குது. ஆல்ஃபபெட்டில் ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ அடுத்தது இ பார்த்தோம், இது பெரிய இ. இது சின்ன இ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் சின்ன இ. ஸோ பெரிய ஹெச் பார்த்தோம், இப்படி பார்த்தோம் பெரிய ஹெச். சின்ன ஹெச் எப்படி இருக்கும் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுதான் சின்ன ஹெச். ஒரு கோடு போட்டு அப்புறம் ஒரு தாத்தா தடி மாதிரி வளைக்க வேண்டியது தான் ஹெச். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டில் வேறு உங்களுக்கு பெரிய எழுத்துக்களும் இருக்குது, சின்ன எழுத்துக்களும் இருக்குன்றதே பார்த்துட்டோம். பெரிய ஏவும் இருக்குது, சின்ன ஏவும் இருக்குது. ஸோ எல்லுக்கு பார்த்தோம், இது பெரிய எல். பெரிய எல் எப்படி இருக்குது உங்களுக்கு? எந்த மாதிரி தெரியுது? நம்ம தமிழில் டா எழுதுவோமே, பட்டம், டம்பம், டம்பம் அடிக்கிறான்டா அப்படின்றோமே, அந்த டா மாதிரி இருக்குது. இது எல் இல்லையா? இந்த சின்ன எல் எப்படி இருக்குன்னா ஒன்று மாதிரி இருக்கும், எல். புரியுதா? இதுதான் எல். ஸோ பெரிய ஐ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் இந்த ஐ இருக்கு இல்லையா, பெரிய ஐ மாதிரியே தான் இருக்கும். சின்ன எல் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். லோவர் கேஸ் எல் எழுதுறதா இருந்தால் இப்படி தான் எழுதுவோம். இதில் வேறு இன்னும் என்னென்ன எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுது இந்த ஆல்ஃபபெட்டில் அப்படின்றது நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தமிழ்லேயே தாராளமாக எழுதலாம் நீங்கள். நன்றி அனைவருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.